This video is sponsored by BuyMode e-shopping app, BuyMode mobile app, BuyMode online app, BuyMode app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி பார்த்தீங்கன்னா பூ பாருங்கள், ரோஸ் கலரில் இருக்குது. இந்த செடிக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதாவது சுடுகாட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. அதாவது சுடுகாட்டிலலாம் நிறைய முளைஞ்சு கிடக்கும், சுடுகாட்டு மல்லி, அதனால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்திங்கன்னா இந்த பூவை பறித்து ஒரு 4-5 பூ பறித்து வெந்நீரில் கொதிக்க வச்சு தினைக்கும் குடிச்சிட்டு வந்தோம்னா சர்க்கரையோட அளவு குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைஞ்சிருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரோட்டு ஓரத்துலலாம் நிறைய கிடக்கும். ரோட்டு ஓரத்தில் வீட்டிலலாம் நிறையா வளர்ப்பாங்க. கோயிலில் நிறையா இருக்கும். பார்த்திங்கன்னா கோயிலில் நிறையா வச்சுருப்பாங்க. இது மருத்துவ செடிங்கிறதுனால கோயிலில் அதிகமாக இருக்கும். இந்த செடி நல்லா பார்த்துக்குங்க. இதோட இலையை யூஸ் பண்ண மாட்டாங்க. பார்த்திங்கன்னா இதோட இலையை யூஸ் பண்ண மாட்டாங்க. இதோட பூ மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. சுகர் உள்ளவங்க இதை குடிப்பாங்க. இந்த பூவை பறித்து போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சுகர் வந்து குறையும். இது ஒரு சுகரை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான மருத்துவ செடி. அதனால் இதை எங்கே கண்டாலும் விடாதீங்க, வீட்லேயும் வளர்க்கலாம். இதோட விதை எங்கெல்லாம் பரவுதோ அங்கெல்லாம் முளைச்சிக்கிட்டே போகும். அதனால் இந்த செடியை வந்து எல்லோரும் பயன்படுத்துவீங்க. ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பூ பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். இதிலே வெள்ளை கலர் பூவும் இருக்கும். அதை யாரும் அதிகமாக யூஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டதில்லை. அதனால் அந்த வெள்ளைப்பூ வந்து யாரும் யூஸ் பண்ண வேணாம். இதுலேயும் வெள்ளை கலர் இருக்கும். ஆனால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ரோஸ் கலர் பூ மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வெள்ளை கலர் பூ வந்து யூஸ் பண்ண வேணாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணி பயனடைஞ்சிங்க. தேங்க்யூ. வேஸ்ட்டாக போச்சா? இதோட செடி பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு இருக்கும். செடி நல்லா பச்சையாகவே இருக்கும். செடி நல்லா பார்த்துக்கங்க, இப்படி தான் இருக்கும். வேறு எந்த பூவும் சாப்பிட்றாதீங்க, இந்த பூ மட்டும்தான் சாப்பிட்ணும். சுகருக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு செடி.